வாடிக்கையாளர் தான் எங்களுடைய பலமே. சொல்லுங்க, என்ன விஷயம்? இவரு என்ன மாதிரியே புது வீடு கட்ட போறாரு. என் வீட்டு பக்கத்துல தான் இவருடைய சைட்டும். லோன் விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தா சார். பேப்பர்ஸ் பக்காவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா லோன் கிடைச்சிடும்னு இருந்தது. ஆனா இப்போ என்னாச்சு சார்? டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனை விட கடனை திருப்பி கட்ட என்ன சோர்ஸ் இருக்குங்கிற வெரிஃபிகேஷன் தான் முக்கியம். சார், என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்ல சார். ரொம்ப நல்லவர் சார். நல்லவருங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது சார். நாங்க நல்லவரா கெட்டவரான்னு பாக்குறது இல்ல சார். கடனை திருப்பி கட்டுவாராங்கிறத விட கட்ட முடியுமாங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். சார் எங்க ஒர்க் பண்றீங்க? சார், என் கூட தான் சார் ஒர்க் பண்றாரு. சரி, உங்க ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்களா? இல்ல சார், ஹவுஸ் ஒய்ஃப். ஃபேமிலி மெம்பர்ஸ்? நான், என் ஒய்ஃப், 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. 2வது பொண்ணுக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 2 பசங்க. பசங்க எந்த கண்ட்ரில இருக்காங்க? ஐ மீன், என்ன வேலை பாக்குறாங்க? வேலைலாம் பார்க்கல சார். பெரியவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். சின்னவன் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் சார். என்ன சொல்றீங்க? இவருடைய சன் மஸ்கட்ல வேலை பாக்குறாரு. மாசம் மாசம் அங்கேருந்து பணம் அனுப்புறாரு. இவர் கரெக்டா லோனை திருப்பி கட்டுறாரு. இவருடைய சன் தான் இவருக்கு சாலிட் சோர்ஸ். உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லையே? ப்ளீஸ் சார், எப்படியாவது லோனை ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். எப்படியாவதுன்னா எப்படி சார்? இவருக்கு லோன் சாங்ஷன் பண்ணி நான் பேப்பர்ல கையெழுத்து போட்டேன்னா ஏன் மேல் அதிகாரி என்னோட சஸ்பென்ஷன் ஆர்டர்ல கையெழுத்து போட்டுருவான். இது தேவையா எனக்கு? ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச சில பேங்க் மேனேஜர்ஸ் லோனையும் கொடுத்துட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் அதை வசூல் பண்றதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெஹிக்கிள் லோனா இருந்தா கூட வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா வீட்டு லோனுக்கு வீட்டை எடுத்துட்டு வர முடியும். நான் சொத்தை ஜப்தி பண்ண அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கினா இவர் உடனே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவாரு. எதுக்கு சார் இந்த தலைவலி? நான் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவன். அதனாலதான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். வேற யாராவதா இருந்தா முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிருப்பாங்க.